கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரகலா நம்ம கார்த்தியை வெளியில அனுப்பணுங்கிறதுக்காக அப்படியே தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டியை கூட்டி சேர்த்துக்கிட்டு தீபாவை பற்றின விஷயங்கள் ரகசியங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த மண்டபத்தை விட்டு இவனை வெளியே அனுப்பணும். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு ரேவதியை விட்டு நிரந்தரமாகவே அனுப்பணும், ஊரை விட்டு அனுப்பணும், அதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்திரா தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு கார்த்தியை மடக்கி பிடிக்கிறாங்க. என்னடே உனக்கு முதல்லயே கல்யாணம் ஆயிடுச்சுல்லங்கிறாங்க. அப்போ கார்த்தி எதையும் மறைக்காம ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. பாத்தியாக்கா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்கான், இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல்னு உனக்கு இப்போவாவது தெரியுதாங்கிறாங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரி பதிலடி கொடுக்குறாங்க. சந்திரா மூக்குடைஞ்சு நிற்கிறாங்க. ஏ சந்திரா இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியும், நான் கேட்டுக்கிறதுனால தான் நம்ம ரேவதியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அதுக்கு என்னங்கிற, ஏன் இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற? எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை குறை சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி திட்டவும் சந்திரா கேட்குறாங்க. ஐயோ என்ன கது, கல்யாணமானவனு தெரிஞ்சதான் நம்ம ரேவதியை அவன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னியா? ஏக்கா இப்படி நம்ம ரேவதியை இப்படி கொண்டு பாலுங்கணத்தில் தள்ளுனுங்கிறாங்க. சந்திரா கேட்க சரியான பதில் சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவர், முதல் மனைவி தவறிட்டாங்கன்னு அவர் அப்பாவே சொன்னார். இருந்தும் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை நமக்கு தேடினாலும் கிடைக்காது. ஏன் முதல் மனைவி இறந்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன? நம்ம ரேவதிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இவர் தான் எனக்கு தோணுச்சு, அதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதி அப்படியே மனசொடைஞ்சு போய் அங்கேருந்து போயிடுறாங்க. யாரும் அப்போ கவனிக்கல. நிச்சயதார்த்தமும் நடந்துட்டு இருக்குது. அப்போ கூட கார்த்தி துர்காவை போய் பார்க்குறாங்க. துர்கா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மாம்மா நான் எப்படியே அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பேன், இப்போ நிச்சயதார்த்தம் நடக்க போது நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க. துர்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, முதல்ல மாப்பிள்ளை ரூமுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்துக்கிறத காட்டுறாங்க. என்னம்மாம்மா யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்திருக்காங்க, இவங்க யாருங்கிறாங்க. அது பொண்ணு மாதிரி தெரியுதா, போய் பேச்சு கொடுத்து பாருங்கிறாங்க. போய் பேசி பார்க்குறாங்க துர்கா. அதுக்கப்புறம் தான் நவீன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷத்தில் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிறாங்க துர்கா. அதுக்கப்புறம் மேடைக்கு வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் போய் நான் தான் அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை ஐயோ இது என்னது புது ட்ராமாவாக இருக்குது, யார் இவங்கன்னு தெரியல, நம்ம நடிக்கிற ட்ராமாவில் இவங்களும் ஒரு பார்ட்னர் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அப்போ துர்கா நவீன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை நினைக்கிறாங்க, ஆமாம் அக்கான்னு வேற சொல்கிறீங்க, எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், நான் தூரத்து சொந்தம், அந்த அக்காவோட ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே ரோஹிணி சுவாரி இவங்க எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு அச்சோ எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, சரி மாப்பிள்ளைக்கு சொந்தம்னா நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. துர்கா மட்டும் நவீனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி நினச்ச மாதிரியே நவீன் துர்கா ரெண்டு பேரும் மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது அப்படின்ட்டு எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தா சந்திரா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் நினச்ச மாதிரி நிச்சயதார்த்தம் நடத்திட்டேன், இதுக்கப்புறமாவது நீ எங்கள் அக்கா கிட்ட போய் உண்மையை ஒட்டுக்கோன்னு கேட்குறாங்க சந்திரா. கார்த்தி கேட்குறாங்க, என்ன உண்மையை ஒத்துக்கிறது? நவீனுக்கும் துர்காவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திராவுக்கு தூக்கி வரப்படுது. எது நவீனுக்கும் துர்காவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததா? என்னடா சொல்கிற? என்ன கண்ணுக்கு முன்னாடி தானே எல்லாம் நடந்தது, அப்படி இருந்தும் உனக்கு என்னென்னு தெரியலையா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சந்திரா கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறாங்க சந்திரா. என்ன நிச்சயதார்த்தம் உங்களுக்கு தான் நடந்தது, இங்கே கையை கட்டுங்க, துர்கா உங்கள் கையில் மோதிரம் போட்டாலாங்கிறாங்க. இல்லை மேடம், யாரோ ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நின்றுது, அவங்க எனக்கு அக்கான்னு சொல்லிக்கிட்டு வந்து நின்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் மோதிரத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாப்பிள்ளை. சந்திராவுக்கு அப்படியே கரகரன்னு சுற்றுற மாதிரி இருக்குது. என்னது இவ்வளோ பேர் மத்தியில் இவ்வளோ பெரிய ட்ராமா நடந்திருக்குதா? அடப்பாவி நம்ம கண்ணெதிரவே இப்படி நம்மளை கவுத்துட்டானே, இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கார்த்திவே பார்க்குறாங்க. டேய் நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமாங்கிறாங்க. நான் கரெக்டாக பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து வச்சிருக்கேன், நான் ஒன்றும் தப்பாக நினைக்கலையேங்கிறாங்க. இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் விட்ட சவால் என்ன அதை யோசிச்சு பாருங்க. நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டா நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டு உங்கள் அக்கா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாமல் உங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து போய் வாழ்றதா சொன்னீங்க, அதை செய்யுங்க முதல்லைங்கிறாங்க கார்த்தி. அப்படியெல்லாம் உன் பேச்சை கேட்க முடியாதுடா அப்படின்னு தெனாவட்டா பேசுகிறாங்க சந்திரா. உங்களை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து நவீனை கூட்டிகிட்டு போகிறாங்க. துர்கா நவீன் ரெண்டு பேரும் கையில் மோதிரத்தை மாற்றிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் துர்காவுக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்பாடா இப்படியோ மாமா சொன்ன மாதிரி நடத்தி கட்டிட்டாரு, இதே மாதிரி கல்யாணமும் நவீன் கூட சேர்ந்து நடந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ரேவதி கோயிலில் அழுதுகிட்டு இருக்காங்க. நடந்தது எல்லாம் நினச்சி வெளியில் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியாமல். இப்போ கார்த்தியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிக்கலைன்னு ஒதுக்கவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா உண்மையும் என்கிட்ட மறைச்சிட்டாங்களேன்னு சொல்லி நினச்சி அழுகுறாங்க. ரேவதி திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறாங்க.
சொல்கிறாங்க, கல்யாணத்தன்னைக்கு கார்த்திக் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசணும்னு வந்து நின்னாரு. ஆனால் அவர் என்ன பேசினாருன்னு காதுலயே விழலையே. மகேஷையே நினச்சிட்டு இருந்ததுனால அவர் சொன்னது எதுவும் என் காதில் விழலை. அப்போ தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்த ரேவதி, ஆமாம் இருந்தாலும் இருக்கலாம், நம்ம தான் சரியாக கவனிக்கல. இருந்தாலும் தப்பு இல்லையே. கார்த்தி ரொம்ப நல்லவர், நம்ம குடும்பத்துக்காக நல்லது தான் செய்கிறாரு. மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாரே தவிர எந்த நாளும் தப்பாக அவர் யோசிச்சதும் இல்லை, நடந்துக்கிட்டதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ளவர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தான். இருந்தாலும் மனசு ஏற்றுக்கலையே, என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்களேங்கிற ஒரு ஏக்கத்தோடு உட்காந்து அழுகிறாங்க ரேவதி. பாட்டியாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே. கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் என்கிட்ட யாரும் சொல்லாததா வருத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரேவதி சங்கடத்தோட கோயிலில் உட்காந்துருக்காங்க. அங்கே மைதிலி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ரேவதி இப்போ என்ன மனநிலைமையில் இருப்பா, அவளை பார்க்கணுமே அப்படின்னு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணா இப்போ தான் ஆட்டோவில் ஏறி போச்சுங்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரரை கேட்கும்போது, ஆமாம் அந்த பொண்ணு இப்போ தான் நான் கோயிலில் கொண்டு விட்டுட்டு வந்தேங்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறாங்க மைதிலியும். நவீன் துர்கா 2 பேத்துக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரேவதி மனசில் அவள் என்ன நினச்சிருப்பாளோ, பாவம் சின்ன பொண்ணு, இந்த கல்யாணத்தையே அவனால் ஏற்றுக்க முடியல. இதுக்கப்புறமும் நான் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சு அவள் என்னை எப்படி ஏற்றுக்குவான்னு தெரியல. சரி அவகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு கார்த்தி ரேவதியை தேடுறாங்க. அங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையா விசாரித்து பார்க்கும்போது ரேவதி காணாங்கிறாங்க. சந்திரா ஏற்படுத்தின பிரச்சனைக்கு அப்புறம் ரேவதியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு அப்போ தான் கார்த்திக்கு தோணுது. சரி போய் எங்கே இருந்தாலும் சரி தேடி பார்க்கலாம், அவளை சமாதானம் பண்ணலான்னு நினச்சிட்டு கார்த்தி போகிறாங்க. அங்கே எங்கேயுமே காணாமல் இருக்க திரும்பவும் மைதிலி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது மைதிலி சொல்கிறாங்க, கோயிலில் இருக்கிறதா விஷயம் தெரிஞ்சதும் கார்த்தியும் கோயிலுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் 2 பேரும் அப்பாடா எப்படியோ துர்காவுக்கு நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு திருப்தியோடு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ஈஸ்வரி, நம்ம பெரிய மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமாங்க எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், தீபாங்கிற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னு சொன்னாருங்கிறாங்க. அப்போ இருந்த சூழ்நிலையில் ராஜா கண்டிப்பாக இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நான் கேட்டுக்கிட்டதுனால தான் அவர் கல்யாணத்துக்கே சம்மதிச்சார். தீபாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களோட வாழ்க்கை 1 வருஷம் தான் நீடிச்சது, அதுக்கப்புறம் தீபா இறந்துட்டாங்கன்னு சொன்னார். உண்மையை மறைக்காம என்கிட்ட பேசினார், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ரேவதி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பே இல்லைன்னு யோசித்தேன். நான் சொன்னதுக்காக ரேவதியும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிச்சா. ஆனால் இது வரைக்கும் அவள் இதை பற்றி எதுவுமே கேட்டதில்லை, நானும் அவகிட்ட சொன்னதில்லை. ஆனால் இந்த விஷயம் இப்போ சந்திரா மூலமாக தெரிஞ்சிருச்சு. ரேவதி இப்போ என்ன நினைப்பான்னு தெரியல, பாவங்க அவள் சின்ன பொண்ணு, 2வது கல்யாணமான்னு நினைக்கும் போது அவள் மனசு கொஞ்சம் வருத்தப்படத்தான் செய்யும். சரி அவளை பார்த்து நம்ம சமாதானம் பண்ணுவாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமா ரேவதி எங்கே போனானே தெரியலையா அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும், அவள் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால நிச்சயமாக கோயிலுக்கு தங்க போயிருப்பா, கோயிலில் போய் பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்கே ரேவதி கோயிலில் அப்படியே குமரி குமரி அழுதுட்டு இருக்காங்க. யாருமே என்கிட்ட உண்மையை சொல்லலையே. தீபாவோட அம்மா ஜானகி அம்மாவும் என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை. மைதிலியும் இப்போ ஒரு சிக்கலில் மாட்டினதுனால தான் உண்மையை சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்களேன்னு ஒரு ஏமாற்றத்தோடு உட்காந்துருக்காங்க. சரி உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாட்டிக்கிட்ட சொல்லி எழுதாதான் மனசு ஆறுதல் அடையன்ட்டு ரேவதி உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. பாட்டி நான் கோயிலில் இருக்க, உங்களை பார்க்கணும் போல இருக்குது, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு ரேவதி சொல்லவும் பாட்டி பதறி போயிடுறாங்க. அம்மாடி ரேவதி என்னடி அம்மாச்சு, இன்னைக்கு துர்காவுக்கு நிச்சயமாச்சே, நீ அங்கே இல்லாமல் இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் கோயிலில் இருக்கேன் பாட்டிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏம்மா நீ மட்டும் தனியாக கோயிலுக்கு வந்திருக்க, என்னம்மா கவலை, ஏம்மா தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேங்க, சரி இதோ இப்போ வரேன் அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி ஓடோடி கோயிலுக்கு வராங்க. பாட்டி வந்ததும் ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி ஏமா ஏன் கண் கலங்கி இருக்குது, என்னாச்சு, முகமெல்லாம் வாடி கிடக்குதே, ஏமா என்னாச்சு அப்படின்னு பதறி போயிடுறாங்க. பாட்டி என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டீங்களே, ஏன் பாட்டி, எல்லாரும் மறைச்சாங்க, சரி நீங்களும் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்களேன்னு அப்படி கதறாங்க. அம்மாடி ரேவதி உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கலையே, நான் அப்படி என்ன மறைச்சேன்னு தெரியலையே ரேவதி, நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்கும். பேரன் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த நீங்கள் என்கிட்ட மறைச்சிட்டீங்களே பாட்டி, ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு அழுகுறாங்க. அம்மாடி ரேவதி, கார்த்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னமோ உண்மைதான், அவள் வாழ்க்கை ஒரே வருஷம் தான் அவங்களோட நினைச்சது, ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பமே இல்லாமல் போச்சு. கார்த்திகை கல்யாணமான விஷயம் தெரிஞ்சா நீ எங்கே அவனை வெறுத்துருவியோன்னு நான் நினச்சிட்டாம அதை பற்றி சொல்லவே இல்லை, முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு தான் நான் சொல்லலை. ஆனால் ஆரம்பத்தில் நீ கார்த்தி மேலே ரொம்ப கோபமாகவும் இருந்த, கார்த்தியை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கவும் நீ விரும்பலை. இந்த உண்மை தெரிஞ்சா இன்னமும் அவன் மனசை நீ காயப்படுத்துவியோன்னு நான் நினச்சிட்டேம்மா. இந்த உண்மை தெரிஞ்சா உன் மனசு வருத்தப்படும், நீ கார்த்தியை ரொம்பவே மனசை காயப்படுத்திடுவேங்கிறதுனால தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த உண்மையை நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கவே இல்லைம்மா. 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக உண்மை தெரிய வரும்னு நான் நினச்சேன். நீ கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்குவேன்னு நினச்சி நானும் அசால்ட்டாக விட்டுட்டேங்கிறாங்க பாட்டி.
பின்னாடியே அந்த பக்கம் பார்த்தா மைதிலியும் வர்றாங்க. மைதிலி வந்ததும் நம்ம ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அக்கா நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? அதனால என்னங்கிறாங்க ரேவதி. இல்ல ரேவதி, நான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நான் வந்ததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. கார்த்திய பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சதும் மனசுக்கு கசப்பா இருக்குதாங்கிறாங்க. அப்படி தப்பா நினைக்காதீங்க. நீங்க வந்ததுனால தானே எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சது. இதுக்காகவெல்லாம் நான் வருத்தப்படல. கார்த்திய பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் இது வரைக்கும் நினைச்சதில்ல. ஆனா இப்ப நீங்க வந்து உண்மையை சொன்னதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க ரேவதி. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கன்னு ரேவதி ஆர்வமா மைதிலிகிட்ட கேட்குறாங்க. மைதிலியும் சொல்றாங்க, ஆமா எங்க தீபாவும் கார்த்தியும் அவங்களுக்கே தெரியாம அவங்க கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மா வேண்டான்னு வெறுத்தாலும் கார்த்தி தான் வேணும்னு அவங்க வீட்டுல மனைவிங்கிற உரிமையை கொடுத்தாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தீபாவை மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாளிலேயே தீபாவை இறந்த போது கூட கார்த்திகை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் கேட்டுட்டு தான் இருந்தா. அதே மாதிரி கார்த்தி தம்பி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதை நினைச்சு நானும் அத்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாங்க மைதிலி.